வெல்கம் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ இந்த வீடியோல நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பவுலிங் அட்டாக் அண்ட் தென் மிடில் ஆர்டர் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்தோம். ஸோ இப்போ பிளேயிங் 11 அவங்க ரேட்டிங்ஸ் எக்ஸ்பெக்ட் யாரா இருப்பாங்க அண்ட் தென் குவாலிஃபை ஆவாங்களா கப் அடிப்பாங்களா அப்படிங்கிற சான்சஸ் பார்க்கலாம். லக்ஷ்மன், உங்க பிளேயிங் 11 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? எக்ஸ்பெக்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? Okay, to summarize, welcome viewers, welcome back again. So to summarize, என்னோட பிளேயிங்ல வந்து ஓபனர்ஸ் குவிண்டன் டி காக் and ஏடன் மார்க்ரம், 1 down Tristan Stubbs, 2 down David Miller, 3 down Duval Bruvis, 4 down Marco Jansen, 5 down George Linde, 6 down Keshav Maharaj, 7 down Kagiso Rabada, 8 down Andrich Notje, and number 11 Lungi Sani Nigiri. So இதான் என்னோட பிளேயிங் 11. ஸோ இந்த பிளேயிங் 11ல வந்து ஐ ஃபீல் இதுல பேலன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட போலிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிகிடி, நாட்ஜே, ரபடா, மகாராஜ், லிண்டே, ஜான்சன் ஆல் கேன் போல். மறக்கிறாவும் கையை சுட்டுவான். ஸோ லைக் ஐ ஹவ் காட் அபண்டன்ட் ஆப்ஷன்ஸ். 7 ஆப்ஷன் போலிங், 7 பேர் போலிங் போடுவாங்க. ஸ்டப்ஸும் டெல்லினா போலிங் போடலாம். ஸோ 8 பேர் இருக்காங்க பேசிக்கலி. ஸோ இட் இஸ் அ வெல் ரவுண்டட் ஸ்குவாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலிங். அஃப்கோர்ஸ் நிறைய வழங்கக்கூடியவங்க, அது வேற. தென் பேட்டிங் ஆல்சோ டீசென்ட் பிளேயர்ஸ் ஆர் தேர். குவிண்டன் டி காக் ஆக்சுவலா நாக் அவுட் மேட்ச்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாது. தட் இஸ் ஒன் திங். பட் குவிண்டன் டி காக், மர்க்ராம், ஸ்டப்ஸ், மில்லர் இஸ் a very crucial player. Bruvis, so batting is also decent in my opinion. So yeah, என்னோட ஓவரால் ரேட்டிங் வந்து I can give New Zealand is a better side in my opinion. So I would give 7.8 out of 10 probably. Yeah. And then எங்க முடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா செமிஃபைனல் எஸ் மேபி. ஸோ ஆதர்ஷ் போன வீடியோல சொன்ன மாதிரி, நியூசிலாந்து வீடியோ சொன்ன மாதிரி ஐ அக்ரி. எய்தர் நியூசிலாந்து ஆர் சவுத் ஆப்பிரிக்கா குட் பி ஒன் ஆஃப் தி டீம்ஸ் மேபி. ஸோ அது செமிஃபைனல் தான் மேக்ஸிமம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே, ஆதர்ஷ் உங்க பிளேயிங் 11 எவ்வளவு ரேட்டிங்ல முடிப்பாங்க? எஸ், ஓகே. என்னோட ஓப்பனர்ஸ் வந்து ரயன் ரிக்கல்டன், குவிண்டன் டி காக், 1 down மார்க்ரம், 2 down பிரேவிஸ், 3 down ஸ்டப்ஸ், 4 down மில்லர், 5 down ஜார்ஜ் லிண்டே, 6 down யான்சன், 7 down கார்பின் பாஷ், அப்புறம் 8 down மஹராஜ், 9 down ரபாடா. ஸோ இந்த டீமோட ரேட்டிங் ஆக்சுவலாக இது என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டோட ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல சைடு. இந்த சைடு பார்க்கும்போது அதனால நான் இதுக்கு நான் போன நியூசிலாண்டுக்கு ஐ கெஸ் 7.5 கொடுத்தேன். இதுக்கு நான் ஒரு 8.2 கொடுப்பேன் ஸ்குவாடுக்கு. மெயின்லி இந்த பேட்டிங் லைன் அப் கோசரமே நான் கொடுப்பேன். இந்த டாப் 6 கோசரமே கொடுப்பேன். அதுல ஒருத்தன் விட்டா கூட இன்னொருத்தன் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னோட 11 இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரயல் ரிக்கல்டன் மிஸ் பண்ணா மார்க்ரம் அடிப்பான், மார்க்ரம் மிஸ் பண்ணா பிரேவிஸ் அவன் கண்டிப்பா அடிச்சிருவான். பிரேவிஸ் நமக்கு தெரியும். ஸ்டப்ஸ், மில்லர், மார்க்கோ யான்சன், லிண்டேன் பெரிய பேட்டிங் லைன் அப் இருக்கு. இவங்கள என்னோட மற்ற டீம், இப்போ லக்ஷ்மன் எடுத்த டீம், பிரணவ் எடுத்த டீம்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க பவுலிங் அதிக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கு. அவ்வளோ தேவையில்லை. T20ல எப்படியும் யார் போட்டாலும் 4 ஓவர் 40 ரன் தான். எக்ஸப்ஷனலான பவுலர்ஸ் ஒரு சில பேர்னால மட்டும் தான் 4 overs 24, 25 ஸ்டாப் பண்ண முடியும். அந்த 4 over 40 என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு முடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர்ஸ் தான் நல்லது. பேட்டிங்ல எல்லாரும் அடிக்க போய் அவுட் தான் ஆறாங்க T20ல நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பவுலர்ஸை விட எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன்ஸ் இருந்தால் பெட்டர். T20ல ஓடிஐல எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் தேவை, அதே T20ல எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன்ஸ் தேவைங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதான் இதோட ஓவரால் ரேட்டிங் வந்து நான் வந்து 8.2 கொடுக்குறேன். அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக செமிஃபைனல்ஸ் சேர்ந்துரும் இந்த டீம், ப்ரொவைடட் சோக் பண்ணாமல் இருக்கணும். பட் ஆனால் இப்போ இந்த ஸ்குவாட பேப்பரில் இருக்கும் பார்த்தா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்குவாட்னு சொல்லுவேன். இந்த டாப் 4 கண்டிப்பாக கேப்பபிளான ஸ்குவாட். ஓகே, பிரணவ் 11 உங்க பிளேயிங் 11 அண்ட் தென் என்ன ரேட்டிங்? எக்ஸ்பெக்டர் யாரு? என்னோட பிளேயிங் 11 வந்து ஒரு ஏடன் மார்க்ரமும் குவிண்டன் டி காக்கும் நம்பர் 1, நம்பர் 2. அப்புறம் நம்பர் 3ல வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், நம்பர் 4 வந்து பிரேவிஸ், நம்பர் 5 மில்லர், நம்பர் 6 வந்து யான்சன், நம்பர் 7 வந்து கார்பின் பாஷ், நம்பர் 8 மகாராஜ், நம்பர் 9 ரபாடா, நம்பர் 10 ஆண்ட்ரிக் நாட்கே, அண்ட் நம்பர் 11 வந்து இங்கிடி ஆர் லிண்டே வந்து தேவைப்பட்டால் ஒருவேளை எப்பவும் போல சோக் பண்ற இங்கிடி மறுபடியும் பண்ணானா லிண்டே அப்போ அவசியம்னா சிச்சுவேஷன் பொறுத்து கூட்டின்னு வருவேன். ஸோ இதே மாதிரிதான் நியூசிலாண்டுக்கு கூட கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்பேன். ஏன்னா நியூசிலாண்டுக்கு ஒரு 8 கொடுத்தேன், இதுக்கு 8.5 அட் மேக்ஸ் கொடுப்பேன். ஸோ இது செமிஃபைனல் வந்து போறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, நிறையவே வாய்ப்பு இருக்கு. நியூசிலாண்டோட நிறைய வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பெக்டர் யாருன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்பெக்டர் பேட்டிங் லைன் அப் தான் எக்ஸ்பெக்டர் நான் சொல்லுவேன்.
ஏன்னா இந்த டீம் பேட்டிங் அடிச்சா உண்டு, இல்லைன்னா கவுந்துருச்சு. அதனால பேட்டிங் எனக்கு மேலதான் நம்பிக்கையே. பேட்டிங் நிறைய பேர் இருக்கிறப்போ பேட்டிங் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் பவுலிங்கை விட. ஸோ அதனால பேட்டிங் தான் எக்ஸ் ஃபேக்டர். ஒரு பிளேயர்னு சொல்றத விட ஒரு டீமா எக்ஸ் ஃபேக்டர், பேட்டிங் லைன் ஃபுல்லா எக்ஸ் ஃபேக்டர் நான் சொல்லிக்கிறேன். என்னோட 2 பிளேயர்ஸ் எக்ஸ் ஃபேக்டர் வந்து பேட்டிங்ல டேவிட் மில்லர், bowlingல ஆண்ட்ரிஸ் நாட்ஜே. நானும் என்னோட எக்ஸ் ஃபேக்டர் சொல்லிடுறேன். கண்டிப்பா பேட்டிங்ல டெவால்ட் பிரேவிஸ் தான். அவனால தான் கேம் சேஞ்ச் பண்ண முடியும். மற்ற ஆளால கேம் எடுத்துட்டு போக முடியும். டெவால்ட் பிரேவிஸோட ஹிட்டிங் எபிலிட்டினால கேம் சேஞ்ச் பண்ண முடியுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அப்புறம் பவுலர்ஸ்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ்னு சொல்ல முடியாது. ஜார்ஜ் லிண்டே ஆர் கார்பின் பாஷுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. அவங்க 2 பேருக்குள்ள யாராவது ஒருத்தங்க மேபி எக்ஸ் ஃபேக்டரா இருக்கலாமோன்னு தோணுது. அவங்க 2 ஓகே பேருக்கு. ராம் பிளேயிங் 11 யாரெல்லாம் இருக்காங்க? என்னோட பிளேயிங் லெவல் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த இருக்கிற ஸ்குவாட வச்சு பார்த்தோன்னா நான் குவிண்டன் டி காக் ரபடா ஓப்பனிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மர்க்ராம் 3, ஸ்டப்ஸ் 4, ப்ரூவிஸ் 5, மில்லர் 6, ஜான்சன் 7, பாஷ் 8, லிண்டே 9, மகாராஜ் 10, நாட்ஜே 11. ஓகே. நாட்ஜே 11. சோ செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் சான்ஸ் இருக்கா? இந்த லைனப்ப வச்சு ஆடினாங்கன்னா செமிஃபைனலுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த லைனப்ப வச்சு ஆடுவாங்களான்னு தெரியாது. இந்த லைனப்ப வச்சு ஆடுவாங்களான்னு தெரியாது. அதனால இப்ப இருக்கிற ஸ்குவாட் எல்லாம் வச்சு நீங்க பார்க்கும் போது நான் எக்ஸ்பெக்ட் 2 பேர் தான் சொல்லுவேன். ஒண்ணு ஆதர் சொன்ன மாதிரி டெவால்ட் ப்ரூவிஸ் எக்ஸாக்டா 100% கரெக்டா சொன்ன ஆதர்ஷ். மாட்டிக்கிச்சுன்னா பிரிச்சு மேய்ஞ்சு போடுவான் பிடிச்சு. ஐபிஎல்லே பார்த்தோம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போலிங்ல எக்ஸ்பெக்டர்னா நான் இப்போ இன்னைக்கு பிரசன்ட்ல நான் ஜான்சனை சொல்லுவேன். நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் ஜான்சன். ஓகே. ஸ்குவாட் ரேட்டிங் நான் வந்து ஒரு 7.5 தருவேன். யா. சோ எஸ், என்னோட பிளேயிங் 11 யாரெல்லாம்னா ஐ வில் ஓபன் வித் மார்க்ரம், ரைன் ரிக்கல்டன், குவிண்டன் டி காக், கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ், நம்பர் 5 டிவால்ட் பிரேவிஸ், 6th வந்து மில்லர் கில்லர், 7th மார்க்கோ ஜான்சன், 8th கேஷவ் மகாராஜ், 9th will be Corbin Bosch, 10th Rabada, and 11th Andrik Norkia. I think as a பேப்பரா பார்க்கும்போது இது நல்ல டீம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா வந்து லீக் ஸ்டேஜஸ்லயே அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த டீமுக்கு 8 கொடுக்கலாமான்னு முடியல. ஸோ ஐ வில் கிவ் 7.5. எக்ஸ்பெக்டர் வந்து நான் வந்து மார்க்கன் ஒரு கேப்டன்சி தான் சொல்லுவேன். எப்படி கேப்டன்சி பண்றாரு, யாரை வச்சு எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பாக்குறத வச்சுதான் ஐ திங்க் மார்க்கம் கேப்டன்சி வந்து பிளேஸ் a மேஜர் ரோல் இன் திஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யா தட்ஸ் இட். ஒன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ராம் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் திங்க் அவங்க கிளாஸ் மிஸ் பண்ணுவாங்கன்னு தோணல. இந்த 11 பார்த்தா கிளாஸ் ரீப்ளேஸ் பண்றது கண்டிப்பா டெவால்ட் பிரேவிஸ் வந்துட்டான். டெவால்ட் பிரேவிஸ், ஸ்டப்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன்ல பெரிய மிஸ்ஸா கிடையாது கிளாசன். மேபி பெரிய மிஸ்ஸா வந்து இப்போதைக்கு என்னை பொறுத்த யாருமே மிஸ்ஸா கிடையாது. இது என்னோட நல்லதுன்னு தான் தோணுது. கிளாஸனை விட வி காட் என்ன பிரேவிஸ் என்ன வரைக்கும் இன்னொரு பெட்டர் பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும் கிளாஸனை விட. இன் இந்தியன் கண்டிஷன்ஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் பிரேவிஸ் இட்ஸ் a better option than கிளாசன். ஒத்துக்கவே முடியாது. ப்ரூவிஸ் வந்து கிளாஸனோட பெட்டர் பிளேயர்னு சொன்னா நான் ஒத்துக்கவே முடியாது. ப்ரூவிஸ் வந்து பட்டா பாகிய பலாட்டி லேக்கியம்ன்ற மாதிரி பிளேயர். ஒண்ணு எப்ப வேணாலும் அவுட் ஆயிட்டு போவான். ஆனா கிளாஸனோட ஹிட்டிங் எல்லாம் பார்த்தா கிளீனா இருக்கும். கிளீன் ஹிட்டிங்கா இருக்கும். மாட்டிக்கிச்சுன்னா அதாவது பர்ஃபெக்ட் இது மாதிரி ஸ்பின்னர்ஸ் ஐ கேன் டேக் ஆன் வெரி வெல். இப்போ வந்து கிளாஸனையும் ப்ரூவிஸ் 2 பேருமே ஆடிக்கலாம். அவன் இருந்தான். இது அது ஓகே. இது நானும் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா அவன் வந்து ஸ்டப்ஸுக்கு இடம் கிடையாது. கிளாஸன் வந்திருந்தா ஸ்டப்ஸுக்கு இடம் இல்லை அந்த இடத்துல. பட் காஸ்ட்லி மிஸ்ன்னு சொன்னீங்கல்ல, பட் எனக்கு அந்த மாதிரி தோணல இந்த 11 பார்க்கும்போது. கிளாஸன் வந்து அடிப்பான். என்ன பொறுத்த ரொம்ப பெரிய கன்சிஸ்டன்சி கிடையாது அவன் சைட்ல இருந்து. அவன் T20 ஸ்டார்டிங்ல இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப பெரிய கன்சிஸ்டன்டான பிளேயரான்னு கேட்டா கிடையாது. அந்த டீம்ல கன்சிஸ்டன்டா இருக்கிற 2 பேர் தான் பேட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து. குவிண்டன் டி காக்கு ஓரளவு சொல்லலாம். குவிண்டன் டி காக்க, இன்னொன்னு டேவிட் மில்லர். 2 பேர் மட்டும் தான் வருஷக்கணக்கா கன்சிஸ்டன்டா ஆட்டு இருக்காங்க.
ஸோ அதனால தான் இப்போ சும்மா ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லணும்னு நினச்சேன். இந்த கிளாஸ் இருந்த இப்போதான் சொல்ல முடிஞ்சது. ஏடா உங்க ரேட்டிங்ஸ் என்னோட ரேட்டிங்ஸ் 7.5 அவுட் ஆஃப் 10. எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் எக்ஸ் ஃபேக்டர் வந்து மார்க்கன் கேப்டன்சி தான். ஸோ அதான் என்னோட எக்ஸ் ஃபேக்டர். அண்ட் ஸோ யா, ஃபைனலி வி கம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ், பவுலிங் அட்டாக், பிளேயிங் 11, ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஓவராலா பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் பேப்பர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. டாப் ஆர்டர்ல பவர் இருக்கு, மிடில் ஆர்டர்ல ஸ்டெபிலிட்டி இருக்கு, ஃபினிஷிங்க்கு ப்ராப்பர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, அண்ட் பவுலிங் அட்டாக்லயும் பேஸ், வெரைட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்காங்க. பிக்கெஸ்ட் கொஸ்டின் மட்டும் என்னன்னா, ப்ரெஷர் மூமெண்ட்ஸ்ல இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, இல்ல லீக் ஸ்டேஜ்ல சவுத் ஆப்பிரிக்கா யூஸ்வலி டாமினண்டா இருப்பாங்க. பட் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்தா ஹிஸ்டரி யாராலும் மறக்க முடியாது. பட் அந்த கர்ஸை வந்து அவங்க ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல முடிச்சாங்க. பட் ஒயிட் பால்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த வேர்ல்ட் கப் பார்த்தாலும் தெரிய போகுது. டீமோட மைண்ட் செட் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தா. பட் இந்த கர்ஸ் பிரேக் ஆகுமா, அண்ட் சான்ஸ் டெஃபினெட்லி இருக்கு. ஸோ இந்த வாட்டி சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஆடுவாங்க, இல்ல கப் லிஃப்ட் பண்ணுவாங்களா, இல்ல வழக்கம் போல ஃபைனல்ஸ் சோக் பண்ணுவாங்களா பார்ப்போம். அண்ட் பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்கால ஐ திங்க் கம்பேர்ட் டு அதர் குரூப்ஸ், இந்த குரூப்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட் இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் தி ஹேவ் நியூசிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான், போத் ஆர் நல்ல டீம். லைக் ரொம்ப நல்ல டீம் சொல்ல முடியும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி தே ஹாவ் ஆல் செட் ஆஃப் பிளேயர்ஸ் இன் தட். ஸோ பார்ப்போம் T20 வேர்ல்ட் கப் 2026க்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சான்ஸ் இருக்கா, இல்ல எப்படி, இல்ல வழக்கம் போலதானா அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, சவுத் ஆப்பிரிக்கா வந்து குவாலிஃபை ஆவாங்களா, இல்ல இந்த கர்ஸ் பிரேக் பண்ணுவாங்களா, இல்ல வழக்கம் போலதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ யா, சைனிங் ஆஃப் from நம்ம வீட்டு கிரிக்கெட். Let's speak the cricket the honest way. Thank you so much for watching this video. See you all in the next team analysis. Thank you. Bye bye.